திருப்பி திருப்பி சொல்றது என்ன, நீங்க எதிர்க்கட்சிகளுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா நான் ஜெயில் திரும்பி போக வேண்டாம், இல்ல ஜெயில் அடைச்சிருவாங்க. யாராவது மம்தாக்கு ஓட்டு போடுவாங்களா? ஏன் யாராவது ராகுல் காந்திக்கு அகில இந்தியா லெவல்ல ஓட்டு போடுவாங்களா? காங்கிரஸ் காரங்களே ஓட்டு போட மாட்டாங்க. ஓ, மோடி திரும்பி வர மாட்டாரோன்னு. பட் அப்படி இல்லைங்க. காரணம் என்னன்னா, நான் அதான் திருப்பி திருப்பி சொல்வது, அதெல்லாம் கொஞ்சம் அவங்களுக்கெல்லாம் இந்த தேர்தல்ல, ஏன்னா பாருங்க, போன சட்டசபை தேர்தலில் ரொம்ப மோசமா அடிபட்டாங்க. இவர் ஒரு ஹாலிடே எடுத்தது கிடையாது. எங்க போனாலும் ஆபீஷியலா போனாரு. இங்க என்னன்னா நினைச்ச சிங்கப்பூர், தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்ம இணைப்பில் இருப்பவர் the top political analyst from India, Mr. சேகர் ஐயர் அவர்கள். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் டாக்டர் கணேஷ், வணக்கம் சார். மூடு எப்படி சார் இருக்கு? எந்த என்டிடிவி இல்லாட்டினா வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா, பிரிண்ட், எங்க போனாலுமே வந்து 250 250 250 அப்படின்னு தான் வந்து நியூஸ் வந்துகிட்டே இருக்கு. ஆல் பொலிட்டிக்கல் பண்டிட்ஸ் அண்ட் சஃபாலஜிஸ்ட் எல்லாருமே 250 தான் சொல்லிட்டு இருக்காங்க சார். So people are nervous here. Any thoughts for them? இல்லைங்க, இப்போ இந்த தேர்தல்ல என்ன நான் புதுசா பாக்குறேன்னா, ஒண்ணு வந்து பாசிபிலிட்டிஸ், இது நடக்கக்கூடும். இன்னொன்னு வந்து விஷுவல் திங்கிங், மனசுக்குள்ள உள்ள ஒரு ஆசை, இதுதான் நடக்கணும்னு. சரி, இப்போ இந்த தேர்தல்ல என்ன பாக்குறோம்னா, இதுதான் நடக்கணுங்கிற மனசுல இருக்கிற ஒரு எண்ணத்துக்கும் இதெல்லாம் நடக்கக்கூடுங்கிற எண்ணத்துக்கும் ஒரு வித்தியாசம் இல்லாம போயிடுது. அதனால நீங்க என்ன பாக்குறீங்கன்னா, இந்த நேம் ஆஃப் செஃபாலஜி, இந்த நேம் ஆஃப் கிரவுண்ட் அனாலிசிஸ் பண்றாங்க. ஆனா ஒண்ணு நிச்சயங்க, இந்த தேர்தல்ல பல இஷ்யூஸ் எல்லாம் வந்திருக்கு, லோக்கல் விஷயங்கள்லாம் மேல வந்திருக்கு, அதெல்லாம் இருக்கு. அண்ட் சில பாக்கெட்ஸ்ல பாத்தீங்கன்னா, இப்ப ரீஜனல் பார்ட்டிஸ், இப்ப நீங்க உத்தரப்பிரதேஷ்ல இப்ப கடைசி கட்டம் நடந்துட்டு இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா சில தொகுதிகள்ல வந்து எங்க சமாஜ்வாதி பார்ட்டிக்கு கொஞ்சம் இது இருக்குதோ, அந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் அவங்களுக்கெல்லாம் இந்த தேர்தல்ல, ஏன்னா பாருங்க, போன சட்டசபை தேர்தலில் ரொம்ப மோசமா அடிபட்டாங்க. இப்ப இந்த தரம் இது கடைசி இதுன்னு சொல்லிட்டு ஒரு ஜோஷ் இது பண்ணிக்கிறாங்க. ஆனா இது டூ லேட் இன் த டே. பாருங்க, தேர்தல்ங்கிறது 543 தொகுதி. அந்த 543 தொகுதியில நீங்க பாத்தீங்கன்னா, எதிர்கட்சிகள், குறிப்பிட்ட காங்கிரஸ் கட்சி பாத்தீங்கன்னா பல தொகுதிகள்ல எங்க 250 300 தொகுதிகள் எங்க டைரக்ட் பிஜேபியோட வருது பாருங்க. அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி அவங்க போட்டியிடல, எப்படி போட்டியிட்டு இருக்கணும். 10 ஆண்டு காலம் கிடைச்சிருச்சு அவங்களுக்கு. அவங்க பார்ட்டியை தயார் பண்றதுக்கு, ஆர்கனைசேஷன் தயார் பண்றதுக்கு, நெட்வொர்க் தயார் பண்றதுக்கு, அதை அவங்க தயார் செய்யல. அதனால இன்னைக்கு என்ன நிலைமை இருக்குதுன்னா, அவங்க சொல்லிட்டே இருக்காங்க. அதுல பாருங்க ஃபிகர் வேரியா இருக்கு. ராகுல் காந்தி 150ங்கிறாரு, பிரியங்கா காந்தி 180, மல்லிகார்ஜுன் கர்கே 200. நம்ம அரவிந்த் கெஜ்ரிவால் இப்ப சிறையிலேருந்து வெளியில வந்துட்டு இப்ப திருப்பி சிறைக்கு செல்லணும் 1ஆம் தேதி. அவர் சொல்றாரு 230 40 வரும். அப்ப மோடி வந்துருவாரு, ஆனா வந்தா அவர் ஜாஸ்தி நாள் இருக்க மாட்டாரு, அமித்ஷா உட்காந்து வைப்பாரு, யோகியை காலி பண்ணுவாரு, எங்களெல்லாம் காலி பண்ணுவாரு சொல்றாரு. அதே நேரத்துல இன்னொன்னு சொல்றாரு, இல்ல வரவும் மாட்டாரு, ரெண்டும் சொல்றாரு. இதெல்லாம் என்ன தெரிவிக்குது? ஏதாவது ஒண்ணு சொல்லணும், வரமாட்டான்னு ஒரேடியா சொல்லுங்க. ஆனா கிரவுண்ட் அந்த மாதிரி இல்லைங்க. காரணம் என்னன்னா, சோசியல் மீடியா மூலமாக இந்த தர எதிர்கட்சிகள், அவர்களை எதிர்கட்சிகளை ஆதரிப்பாளர்கள் ஒரு நன்னாக ஒரு கேம்பெயின் பண்ணிட்டாங்க. எந்த கேம்பெயின்னாலதான் இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் குள்ளெல்லாம் ஒரு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு, ஓ மோடி திரும்பி வர மாட்டாரோன்னு. பட் அப்படி இல்லைங்க. காரணம் என்னன்னா, நான் அதான் திருப்பி திருப்பி சொல்வது, நீங்க ஒரு தேர்வுல பாருங்க, ஹோல் இயர் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் பரீட்சை எக்ஸாமுக்கு 2 நாள் முன்னாடி உட்காந்து தலை முட்டிக்கிறதுக்கும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க? அந்த மாதிரி கதைங்க. அது 2 நாள் கூட சரியா முட்டிக்கல. அதாவது பாருங்க, உத்தரப்பிரதேஷ் ராய்பரேலியில ராகுல் காந்தியோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்குது. அமேட்டியில தாங்க நிக்கிறதுக்கு பயப்பட்டாங்க. பிரியங்கா காந்தியை நிக்க வச்சிருக்கலாம், அவங்க வேண்டான்னு விட்டாங்க. அப்புறம் ராகுல் காந்தி கூட ஒரு ஒரு பிரஷர்ல தான் போய் நிக்கிறாரு. அவர் என்ன அது ஒன்னும் இதுல போய் சரி நம்ம நிக்க, ரொம்ப பிரஷர். அகிலேஷ் யாதவ் பிரஷர் போட்டாரு. ஆனா ஒண்ணு பாருங்க, இந்த தேர்தல்ல சில 3-4 விஷயங்க, ஒரு பெரிய வேவ் கிடையாது. வேவ்னா எல்லாரும் சொல்றாங்க ஹீட் வேவ் தான் இருக்குது, வேற ஒரு வேவ் இல்ல. ஒன்று. ரெண்டாவது,
ஹீட் வேவ் இல்லைனாலும் பாத்தீங்கன்னா, அதாவது சாரி, ஹீட் வேவ் காரணம் பல காரணங்களால ஓட்டிங் பர்சன்டேஜ் 2019 பார்க்கும்போது ஒன்றும் பெரிய இது இல்லை. ஏன்னா 2019 பெரிய பூஸ்ட் இருந்தது. அதே நேரத்துல மூணாவது பாத்தீங்கன்னா ஆப்போசிஷன் ஒர்க்கர்ஸ் எல்லாம் இவ்வளவு எந்தூசியாஸ்டிக் இல்லை. அதாவது என்ன இருந்தாலும் இவர் தானே வரப்போறாரு, மோடி தானே வரப்போறாரு, நம்ம என்ன பண்றது, அப்படி ஒரு ஆட்டிடியூட் இருக்கு. இதெல்லாம் பார்க்கும் பொழுது கிரவுண்ட் லெவல்ல பாத்தீங்கன்னா, ஏன்னா 1971 எல்லாரும் சொல்றாங்க பாருங்க, அப்போ வேவே கிடையாது. ஆனா இந்திரா காந்தி அமக்கலம் பண்ணிட்டு வந்தாங்க. அந்த மாதிரி பல இது பார்த்திருக்கோம். தேர்தல்ல வெளியில தெரியாது வேவ், ஆனா இதுல வந்துருவாங்க. இதுல இருக்கு இல்ல. அதுக்கு இன்னொரு காரணங்க, எதிர்கட்சிகள் முன்னாடி யோசிச்சு ஒரு தலைவரை முன்னாடி கொண்டு வந்து பண்ணிருக்கலாம். அதெல்லாம் ஒண்ணுமே ப்ரிப்பேர் பண்ணல. கடைசியில கூட சீட் அட்ஜஸ்ட்மெண்ட். இப்ப பாருங்க, டெல்லியில வந்து ஆம் ஆத்மி பார்ட்டி காங்கிரஸுக்கு ஒரு ஒப்பந்தம். ஆனா பஞ்சாப்ல எதுக்குறாங்க, நேருக்கு நேர் முட்டிக்கிறாங்க பஞ்சாப்ல. இதெல்லாம் பாருங்க, டெல்லி பஞ்சாப் ஜாஸ்தி தூரம் கூட இல்லைங்க. நீங்க டெல்லியில இருந்து கிளம்பினீங்கன்னா ஒரு 5-6 மணி நேரத்துல பஞ்சாப் வந்துடும். அப்படி இருக்கும் பொழுது நீங்க இந்த கன்ஃபியூஷன் கேடருக்குள்ள பாருங்க, காங்கிரஸ் கேடருக்குள்ள என்ன சொல்றாங்க, ஆம் ஆத்மி பார்ட்டி தான் நம்மள காலி பண்ணிட்டு வந்து உட்கார்ந்தாங்க, நம்ம ஊழல் சொல்லி உட்கார்ந்தாங்க, இப்ப நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்திருக்கோம், மக்களை எப்படி நாம இது பண்றது, நம்ம கட்சி எப்படி வளர்க்குது. ஆமா, நிச்சயமா கட்சி அவங்க தமிழ்நாட்டுல அதிமுக திமுக ஒன்னா ஆயிட்டாங்கன்னா அப்ப ஆப்போசிஷன் ஸ்பேஸ் யார் பிடிப்பாங்க? அது கரெக்ட் தான். அந்த மாதிரி பாருங்க, எந்த கட்சிகள் அடிப்படையா எதிர்த்து கொண்டு இருக்குதோ அந்த மாதிரி கட்சிகள் வந்து சடனா பண்ணீங்கன்னா நீங்க லீடர் ஒத்துண்டலாம், கேடர் லெவல்ல அந்த இது இருக்காது, அந்த பசை இருக்காது. காமன் காசு பாருங்க, ஒரு தொகுதியில 2 சைட்ல இருந்து காம்படிட்டர்ஸ் இருக்காங்க. அது வார்டுல இருந்து ஆரம்பிச்சு எம்எல்ஏ வரல் பார்த்து எம்எல்ஏ எம்பி. அப்படி இருக்கும்பொழுது டெல்லி மாதிரி தொகுதியில அவங்களுக்கு ஒரே இதுவா இருக்காங்க, இது என்னது. அப்புறம் கேஜ்ரிவால் பாருங்க, டெல்லியில என்ன கேம்பெயின் பண்றாரு, தன் மனைவியை முன்னாடி உட்காந்து வச்சுட்டாரு. சுனிதா கேஜ்ரிவால் தான் முன்னாடி நிக்கிறாங்க, இவர் பின்னாடி இருக்கிறார். திருப்பி திருப்பி சொல்றது என்ன, நீங்க எதிர்கட்சிகளை ஓட்டு போட்டீங்கன்னா நான் ஜெயில் திரும்பி போக வேண்டாம், இல்ல ஜெயில் அடைச்சிருவாங்க. தானே ஒரு இஷ்யூ பண்ணிக்கிறாரு. ஏன்னா தானே தன்னை ஒரு இஷ்யூ பண்ணிட்டு அவர் நினைக்கிறாரு இதுல சிம்பத்தி வரும்னு. ஆனா நான் திருப்பி திருப்பி சொல்வது என்னன்னா, சிம்பத்தி பாருங்க, அதுவும் ஊழல் வழக்குல யாராவது உள்ள போனாங்கன்னா பெரிய மக்கள் மத்தியில சிம்பத்தி வருது கிடையாது. ஏன்னா மக்கள் பாருங்க, அவங்க தங்க கஷ்டத்துல இருக்கும்போது யாராவது அவங்களுக்கு ஏதாவது நல்லது செஞ்சு அரசு திட்டங்கள்லாம் நல்லா செயல்படுத்தினாங்கன்னா அவங்க மேல ஒரு இது இருக்கும். பட் அவங்க ஊழல் வழக்கு அவங்க மேல வந்துருச்சு வச்சுக்க. அதை கூடவே இந்த இன்னொரு சம்பவம், இந்த சுவாதி மாலிவால் சம்பவம் பாருங்க, அவங்க அலுவலகத்திலே அடிக்கிறது, இது பண்றது, இதெல்லாம் பார்க்கும் பொழுது அதுல வந்து ஒரு நியாயமான ஒரு வெர்டிக்ட் வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லி இருக்கிறாரு அரவிந்த் கெஜ்ரிவால். ஆனா கெஜ்ரிவால் பண்ணது தப்பு தானே. அவரோட உதவியாளர் தான் போய் பயங்கரமா எத்திலாம் உழைச்சிருக்கிறாரு, பயங்கரமான அசால்ட் நடந்திருக்கு. டாக்டர் கணேஷ், இப்போ உங்க இல்லத்துல ஒரு சம்பவம் நடக்குது, உங்க டிராயிங் ரூம்ல உங்களுக்கு கூட வேலை செய்யறவர் ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு சம்பவம் பண்றாரு, நீங்க முதல்ல வந்து இது பண்ணுவீங்கல்ல, என்ன எப்படி நடந்ததுன்னு. இங்க என்னன்னா முதல்ல என்ன சொல்றாங்க, அதை கண்டம் பண்றாங்க, இது கண்டனம் தெரிவிக்கிறோம், இது மேல நடவடிக்கை எடுக்கப்படும். அது 36 மணி நேரத்துக்கு பிறகு, அதுக்கு பிறகு கம்ப்ளீட்டா மாத்திடுறாங்க. அவரை கூட்டிட்டு இவர் சுத்துறாரு, அவர் பம்பையில போய் தன் போன்ல டேட்டா எல்லாம் அழிக்கிறாரு, போன்ல ரெக்கார்டு. அதாவது ஒண்ணுமே இல்லைன்னா ஏன் இதை செய்யணும்? ஆமா, நிச்சயமா. நீங்க சம்பவம் நடக்கவே இல்லை. சுவாதி மலிவால் பெருசு, அது சுவாதி மலிவால் யாரு, உங்க ராஜ்யசபா உறுப்பினர். அதை தவிர்த்து அரவிந்த் கெஜ்ரிவாலும் ரொம்ப நாள் தொடர்பு இருக்கு. அப்புறம் பாருங்க, சில க்ளோஸ் அசோசியேட்ஸ் இப்ப என்ன உங்கள்ட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டா வராங்க, சில அர்ஜென்டா பொலிட்டிக்கல் விஷயம் பேசினா தலைவர்கள் சந்திப்பாங்க. சுவாதி மாலிவால் பல முறை அந்த வீட்டுக்கு போயிருக்காங்க அப்பாயின்மெண்ட் இல்லாம. சரி, ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் உங்க வீட்டுக்கு வந்துட்டார், நீங்க இப்படி அடிச்சு வெளில தள்ளுவீங்க? இதெல்லாம் பாருங்க என்ன தெரியுதுன்னா, அரவிந்த் கெஜ்ரிவாலோட ஒரு டார்க் சைடு வெளியில வருதுங்க, இத மக்கள் பாக்குறாங்க. பாருங்க, வெளியில ஒரு மாதிரி உள்ள ஒரு மாதிரி. அத வந்து பல பேர் புரிஞ்சுட்டாங்க. இந்த அடி இருக்கிற சம்பவம் முதல் முறை இல்ல. நீங்க பாருங்க, 2018 ஒரு சம்பவம் நடந்தது பிப்ரவரி மாசம். டெல்லி சீஃப் செக்ரட்டரி அஞ்சு பிரகாஷ்ங்கிறவர், அவர் வீட்டுல இது மாதிரி அடிக்கப்பட்டாரு. எம்எல்ஏஸ்ல சேர்ந்து அடிச்சாங்க. ராத்திரி 12 மணிக்கு ஒரு மீட்டிங் கூப்பிட்டு அவர் அடிச்சாங்க. இந்த மாதிரி தலைவர்களை நாட்டை முன்னாடி கொண்டு போவாங்க, அத மக்கள் கேள்வி கேட்கறாங்க. பாருங்க, மோடிக்கு பாராளுமன்ற
பாராளுமன்ற தேர்தல்ல மோடிக்கு எதிர்த்து நீங்க ஒரு ஆல்டர்னேட்டிவ் தயார் பண்ணாதவரில் அந்த ஆல்டர்னேட்டிவ் யாருமே ஃபிட் ஆக மாட்டேங்கிறாங்க. யாராவது மம்தா ஓட்டு போடுவாங்களா? ஏன் யாராவது ராகுல் காந்திக்கு அகில இந்தியா லெவல்ல ஓட்டு போடுவாங்களா? காங்கிரஸ் காரங்களே ஓட்டு போட மாட்டாங்க. பாருங்க, ஒரு தலைவர்ங்கிறது இஸ் born and he rises. அந்த மாதிரி நிலைமை இல்லைங்க. அதனால்தான் இஷ்யூ என்னதான் சார் ஆகும் ஃபைனலா? அரவிந்த் கெஜ்ரிவால் இஷ்யூ வந்து அவருக்கு இதுவே ஒரு நெகட்டிவா போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? ஏதோ வீடியோ வேற இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணுவாங்கன்ற மாதிரியும் பேசப்படுது. அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்கா இல்லையா? அவருக்கு இது வந்து அவர் வெளியே வந்த உடனே ஒரு ஒரு தம்ஸ் அப் இருந்துச்சு. அந்த தம்ஸ் அப்பே இப்ப தம்ஸ் டவுன் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரியும் பேச்சுக்கள் இருக்கு. நீங்க எப்படி? நீங்க கரெக்டா சொல்றீங்க. அவர் ஜெயில இருந்து வந்த போது ஒரு பெரிய புயல கலப்புவார்னு நினைச்சாரு. அது இந்த சம்பவத்துக்கு அப்புறம் இறங்கி போச்சு. அதுக்கப்புறம் சுவாதி மலிவால் பிஜேபி பிளான்ட், பிஜேபி தான் அனுப்பிச்சாங்க. பிஜேபி அனுப்பிச்சாலும் நீங்க அவங்கள அடிக்கணுமா வீட்டுல? அது எப்படிங்க உங்க கூட இருந்தவங்க பிஜேபி சொல்லிடுறீங்க? அப்புறம் இவங்க ரொம்ப நெருங்கிய நண்பர்கள், அதை புரிஞ்சுக்கலாம். ரொம்ப நாள் தொடர்பு ரெண்டு பேருக்கும். ஒரு என்ன நான் சொல்ல போனா 15 வருஷம் 20 வருஷம் தொடர்பு அவங்களுக்குள்ள, ரொம்ப நெருங்கிய நண்பர். ஆனா அவ்வளவு நெருங்கிய நண்பர்கள் அது சுவாதி அரவிந்த் கெஜ்ரிவாலோட மனைவிக்கு பிடிக்காத நண்பர் சுனிதா கேஜ்ரிவாலுக்கு. சுனிதா கேஜ்ரிவால் கட்சி கண்ட்ரோல்ல எடுத்துட்டாங்க இவர் சிறையில போயிட்டு போனதுக்கு பிறகு. இப்ப பாருங்க, தனக்கு பிறகு சுனிதான்ட்டாரு. லாலு எப்படி தனக்கு பிறகு ராபடியை உட்காந்து வச்சாரோ அந்த ஃபாடர் ஸ்கேம்ல சிறைக்கு போக வேண்டிய நிலைமை, அந்த மாதிரி இப்ப பண்ணிட்டாரு. ஆனா கெஜ்ரிவாலோட பிரச்சனைகள் அதிகமாயிட்டே போறதுங்க. வர பிப்ரவரி 2020 டெல்லியில சட்டசபை தேர்தல். இவருக்கு எதிர்த்து இந்த சாராய பாலிசி, எக்ஸைஸ் பாலிசி வழக்கு இருக்குது. அந்த இது ஓடிட்டு இருக்கு. அவருக்கு ஒன்றும் பெரிய ரிலீஃப் கிடைக்கல, ஹைகோர்ட்லயே சொல்லிட்டாங்க. இது ஏதோ ஸ்பெஷல் கேஸா சுப்ரீம் கோர்ட் இதுவரை செய்யாத ஒரு காரியம் செஞ்சாங்க. இப்ப தேர்தல் நடக்கிறது, தேர்தலுக்காக இவருக்கு ஒரு தற்காலிக ஜாமீன் கொடுத்து வெளில அனுப்பிச்சாங்க. 1ஆம் தேதி திருப்பி போனோம். திருப்பி போன பிறகு கட்சியில என்ன ஆக போகுது? அவருக்கு ரிலீஃப் கிடைக்கல வச்சுக்கோங்க, அவர் தொடர்ந்து முதல்வர். இப்ப அவர் என்ன சொல்றாரு, நான் உள்ளதான் இருப்பேன், முதல்வரா தான் இருப்பேங்கிறாரு. இது எவ்வளவு நாள் இருக்க முடியும் அந்த மாதிரி? அப்புறங்க ஜூன் 4 தேர்தல் இதெல்லாம் வந்த பிறகு, மீண்டும் பிரதமர் வந்த பிறகு இந்த ஊழல் வழக்கெல்லாம் இன்னும் அதிகமா போகுது. இதை தவிர்த்து இன்னொன்னு இருக்குது. அந்த காலிஸ்தானிஸ் அமெரிக்காலயும் கனடால இருக்கிறவங்க பல பேர் எல்லாம் இவருக்கு பணம் அனுப்பிச்சிருக்காங்க இவர் கட்சிக்கு. அது எப்படி ஆல்ரெடி ஒருத்தர் சொல்றாரு, அந்த இவர் இந்த பண்ணுங்கிறவர் அமெரிக்கால இருக்கிற இந்த காலிஸ்தானி 6 ஃபார் ஜஸ்டிஸ், அவர் சொல்றாரு நாங்க 150 கோடி கொடுத்தோம். அந்த தேவேந்திர சிங் புல்லர்னு ஒரு காலிஸ்தானி இவர் இருக்காரு, ஒரு தீவிரவாதி. அவருக்கு முதல்ல மரண தண்டனை கிடைச்சது, அப்புறம் ஆயுள் தண்டனை ஆச்சு. ஏன்னா 1993 யூத் காங்கிரஸ் ஆபீஸ் வாசல்ல டெல்லியில ஒரு குண்டு வெடிப்பு. அதுல மனிந்தர் சிங் பிட்டாங்கிறவங்க காலே போயிடுச்சு. அவர் தான் யூத் காங்கிரஸ் பிரசிடென்ட் அப்போ. அந்த சம்பவத்துல உள்ள இருக்கிற அவரை வெளிவிடு, ஏன்னா அவர் 25 வருஷம் ஜெயில இருந்துட்டார். இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி இவருக்கு இதை தவிர்த்து இது ஒரு அது NIA இன்வெஸ்டிகேட் பண்றாங்க, நேஷனல் இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குதுங்க. எது இவருக்கு ஒன்னும் சாதகமாக அரசியல் இல்லை. முன்னாடி பாத்தீங்கன்னா பல இது வருது. அதனால வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இப்படி ஒரு சைட்ல இருக்கும்போது நீங்க இன்னொரு ஒரு விஷயம் சொன்னீங்க சார். அதாவது வந்து இந்த வாட்டி மோடி வந்தாரு அப்படின்னா அமித்ஷா வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி கெஜ்ரிவால் சொல்றாரு அப்படின்ற மாதிரி நீங்க சொன்னீங்க. அந்த மாதிரி கெஜ்ரிவால் சொல்றாரு, அப்படி அவர் அப்படி சொல்றாரு. பட் அதுக்கு முகாந்திரம் இருக்கா? அமித்ஷா கிடையாது இல்லையா? பாருங்க, அதுக்கு ராஜ்நாத் சிங் ஒரு இன்டர்வியூல சொல்லிட்டார், 29 மோடி தான். இவரே ஏதாவது அங்க ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி, ஏன்னா இவங்கள்ட்ட தலைவர் இல்லைன்னு குற்றச்சாட்டு வருது இல்ல. இல்ல அங்கேயும் சரியில்லை, மோடிக்கு ஓட்டு போடாதீங்க, மோடி கொஞ்ச நாள் தான் இருப்பாரு, அடுத்த வருடம் 75 வயசு ஆயிடும், அதனால விட்டுட்டு போயிடுவாரு, அமித்ஷாட்ட கொடுத்துட்டு போவார். இது ஒண்ணுமே உண்மை இல்லைங்க. யார் சொன்னாங்க 75 வயசுல வெளியில போனோம்? இது என்ன சட்டமா இருக்கு பிஜேபிக்குள்ள? இல்லைங்க, அவங்க 87 வயசு வரையில இருந்தாரு லால் கிருஷ்ண அத்வானி லோக்சபா உறுப்பினரா. 87 வயசுங்க. அதுக்கு மேல என்னங்க நடக்க முடியாம இருக்கிற வயசுக்கு நீங்க மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டா இருந்து, அது ஒரு பாராளுமன்ற தொகுதி நீங்க இது கவனிக்கணும்னா, இப்ப எல்லாம் பாருங்க கான்ஸ்டிடுவன்சில நீங்க 4 இடத்துக்கு போனோம், மக்கள் அதிகமா எதிர்பார்க்கறாங்க.
ஒரு ஒரு வயதானவருக்கு மரியாதை இருக்கும். ஆனா அவங்க கான்ஸ்டிடியூன்சில ஆக்டிவா இருக்கணுமே. நிச்சயமா, நிச்சயமா. இங்க பாருங்க, பிஜேபி ஒரு கட்சி பாருங்க, மக்களோட ஆதரவு எப்படி தொடர்ந்து திரட்டிட்டே இருக்கலாங்கிறத யோசிக்கிற கட்சி. ஆமா. அவங்க எப்போதுமே இப்ப பாருங்க 2029 தேர்தலுக்கு பிரிப்பரேஷன் ஜூன் 5ஆம் தேதியில இருந்து ஆரம்பிச்சிருங்க. ஓகே. அதுதான் பாரதிய ஜனதா கட்சி. அதுதான் பிரதமர் நம்ம மோடி தலைமையில கட்சியும் சரி, கவர்மெண்ட்டும் சரி. கவர்மெண்ட்ல அவர் சொல்லிட்டாரு 100 நாள்ல இதை செய்ய போறோம், 120 நாள்ல இதை செய்ய தயாராயிட்டு இருக்கோம். ஓகே. அப்புறம் இந்த தேர்தல் நேரத்துல பேசின விஷயம் எல்லாம் முடிஞ்சிடுங்க. அதுக்கப்புறம் செய்ய வேண்டிய காரியம் செய்வாங்க. இத வந்து மேட்ச் பண்ண முடியும் ஆப்போசிஷன். ஏன்னா பாருங்க, இவர் ஒரு ஹாலிடே எடுத்தது கிடையாது. எங்க போனாலும் ஆபீஷியலா போனாரு. இங்க என்னன்னா நினைச்ச சிங்கப்பூர், லண்டன், அமெரிக்கா, ராகுல் காந்தியா இருக்கட்டும், பல எதிர்க்கட்சி தலைவர்கள்லாம் வெயில் தாங்கல. ஐயோ இவ்வளவு தூரம் பண்ணிட்டோம், நம்ம போய் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும். தாய்லாந்து போலாமா, அங்க போலாம், இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கும் பிரதமர் மோடிக்கு விஷயமே வேறங்க. நிச்சயமா, நிச்சயமா. இத மேட்ச் பண்ண முடியாது. ஏன்னா 24/7 பிரிப்பரேஷன். ரொம்ப ரொம்ப நன்றி நம்மளோட क्वेश्चंस எல்லாம் ஆன்சர் பண்ணதுக்கு. ஏன்னா இங்க நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதே क्वेश्चंस தான் நான் உங்களுக்கு டைரக்ட் பண்ணேன். நிச்சயமா this should have been answered to all my friends. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் சார். அதுவரை நன்றி, வணக்கம். வணக்கம்.